வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வெற்றி டிஎன்பிசி அகாடமி. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 10th சோஷியல் சயின்ஸில் லெசன் நம்பர் 8 அதில் பார்ட் 1 காந்திய காலகட்டம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், காந்தியடிகள் இந்தியா திரும்பிய ஆண்டு 1915. காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக இங்கிலாந்து சென்ற ஆண்டு 1888. கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற நூலின் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். அண்ட் திஸ் லாஸ்ட் என்ற நூலின் ஆசிரியர் ஜான் ரஸ்கின். சட்ட மறுப்பு என்ற நூலின் ஆசிரியர் தாரோ. யாரால் ஈர்க்கப்பட்டு காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவினார்? ஜான் ரஸ்கின் 1905. காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணை நிறுவிய ஆண்டு 1910. காந்தியடிகள் யாரை தம் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார்? கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியடிகளை சம்ரான் சத்தியாகிரகத்திற்கு அழைப்பு விடுத்தவர் ராஜ்குமார் சுக்லா. இந்த சம்ரானுங்கிறது பீகாரில் இருக்கிற ஒரு ஏரியா. நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறையை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் எந்த இயக்கத்தில் கூறினார்? சம்ரான் சத்தியாகிரகம். அகமதாபாத் மில் வேலைநிறுத்தம் செய்யப்பட்ட ஆண்டு 1918. கேதா சத்தியாகிரகம் 1918. இந்த லெசனில் நிறைய இயர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அதை ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டிஎன்பிசியில் இயர்ஸ் எப்பயும் கேட்டுகிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அதனால் எல்லா இயர்ஸும் ஓரளவுக்கு படித்து வச்சுக்கணும். ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் என அழைத்தவர் காந்தியடிகள். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்திற்கு காந்தியடிகள் அழைப்பு விடுத்த நாள் 1919 ஏப்ரல் 6. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நாள் 1919 ஏப்ரல் 13. பைசாக்கி திருநாள் என்பது யாருடைய திருவிழா? சீக்கியர்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் அதிகாரப்பூர்வ தகவலின்படி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 379 பேர். அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் காந்தியடிகள். ஒத்துழையாமை இயக்க தொடங்கிய நாள் 1920 ஆகஸ்ட் 1. எங்கு நடத்தப்பட்ட சிறப்பு அமர்வில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது? கல்கத்தா. சௌரி சௌரா நிகழ்வின் நாள் 1922 பிப்ரவரி 5. நம்ம இயரை ஞாபகம் வச்சுக்கிறத விட மேக்ஸிமம் டேட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போலாம் கொஷினில் டேட்டோடு சேர்த்து தான் கேட்குறாங்க. சுயராஜ்ய கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? மோதிலால் நேரு, சிஆர் தாஸ். 1923 ஜனவரி 1. எந்த ஆண்டின் இந்திய அரசு சட்டம் மூலமாக இந்தியாவில் இரட்டை ஆட்சி என்பது அறிமுகம் செய்யப்பட்டது? 1919. எந்த போராட்டத்தின் போது லாலா லஜபதி ராய் கடுமையாக தாக்கப்பட்டு பின்னாளில் உயிரிழந்தார்? சைமன் குழு எதிர்ப்பு. இது கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நேரு அறிக்கை 1928. இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதராக பாராட்டப்பட்டவர் ஜின்னா. இந்த கொஷினை ஆல்ரெடி கேட்டாங்க. காந்தியடிகள் தண்டி யாத்திரையை தொடங்கிய நாள் 1930 மார்ச் 12. காந்தியடிகள் தண்டி யாத்திரையின் பயண தொலைவு 241 மைல். தமிழ்நாட்டில் தண்டி யாத்திரைக்கு தலைமை தாங்கியவர் ராஜாஜி. செஞ்சட்டைகள் என்றழைக்கப்பட்ட குடை கிட்மக்கர் என்ற இயக்கத்தை நடத்தியவர் கான் அப்துல் கபார் கான். இவர் தான் எல்லை காந்தின்னு சொல்லுவாங்க, கான் அப்துல் கபார் கானை. இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கங்களில் மிகப்பெரிய இயக்கம் உப்பு சத்தியாகிரகம். ஆங்கிலேயர்கள் முதலாவதாக வனச்சட்டத்தை நிறைவேற்றிய ஆண்டு 1865. பழங்குடியினர் நடத்திய தொடர் ஆர்ப்பாட்டங்களுக்கு தலைமை தாங்கியவர் அல்லூரு சீதாராம ராஜு. முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1930 நவம்பரில்.
இதில் மந்த்தை ஞாபகம் வச்சுங்க. நமக்கு டேட்டு புக்கில் கொடுக்கல, பட் மந்த்து கொடுத்துருக்காங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5. இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931 செப்டம்பர் 7. மூன்றாவது வட்டமேசை மாநாட்டின் காலம் 1932 நவம்பர் 17 முதல் டிசம்பர் 24 வரை. இந்த கொஷின் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மூன்றாவது வட்டமேசையின் காலம், மாநாட்டின் காலம் சொல்லிட்டு 1932 நவம்பர் 17 முதல் டிசம்பர் 24 வரை. கோவில் நுழைவு நாள் 1933 ஜனவரி 8. இந்தியா பொதுவுடைமை கட்சி எங்கு எப்போது நிறுவப்பட்டது? 1920 தாஷ்கண்ட். அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு 1928. மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டு வீசியவர்கள் பகத்சிங் மற்றும் பிகே தத். இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க என முழக்கங்களை எழுப்பியவர்கள் பகத்சிங், பிகே தத். இந்த லெசனில் இப்போது ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் பார்த்துருக்கோம். அதுலேயே இவ்வளோ இயர்ஸு, மேக்ஸிமம் இயர் வந்துகிட்டே தான் இருக்கும். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான லெசனு. ஸோ இயரை நீங்கள் படித்து வச்சுக்கிறது நல்லது, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.